ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் 1 to 14 அவங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அண்டு என்ன நடக்க போகுது, அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸ். ஃபைனலி வந்துட்டு ஸ்பெஷல் முருகர் மெசேஜ், முருகர் ஆரக்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் த ரீடிங். உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 10 of Cups, எம்பரர். கண்டிப்பாக மேரேஜ் ரிலேட்டடாக தான் இருக்குது. கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்டு மேபி ஒரு சிலர் வந்து உங்கள் லவ்வை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பரே யாராவது ஒருத்தர் வந்து, ஈவன் ஒரு சிலருக்கு உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கலாம், அவங்க ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம், எதையோ சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இது பொருந்த வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இல்லைனா அதர்வைஸ் நீங்களே வந்து நிறையா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது, நம்ம இந்த ஃபேமிலியில் சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். அதர்வைஸ் இன்னொன்று எப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மேரேஜ் வந்து நடக்குமோ நடக்காதா, இவங்க மேரேஜ் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு உங்களை நீங்களே வர்த்திக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. பட் எனக்கோ நீங்கள் வந்து என்ன அதுதான் இங்கே 8 of Swords இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி வேண்டாம். ஓகேவா? இந்த 8 of Swords நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது வந்து நீங்களாக நினச்சிக்கிறது தான், அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அதனால் அந்த நீங்கள் ஏதோ ஒரு தாட் போட்டு உங்களே வருத்திட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த தாட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? ரைட். இப்போது இந்த கார்டுங்க 1 செகண்ட். உங்களுடைய ஃபீலிங்ஸ் பாருங்கள். சர்ச், ட்ரைங் டு கனெக்ட் யூ த்ரூ சோர்சஸ். ஸோ பல வழியில் நீங்கள் மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் கூட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து நிறையா முயற்சிகளை போடணும் அப்படின்னு நினைக்கலாம். சர்ச், ஒரு சிலர் வந்து ஒரு தேடலில் இருக்கிறீங்களோ, உங்களுக்கான நல்ல பார்ட்னர் அமைவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு விதமான ஒரு தேடல் மாதிரியும் தெரியுது. பட் அது ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு தேடல் மாதிரி இருக்குது. இது யாருக்கும் பொருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ். நான் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபேமிலி, ஐம் பிஸி வித் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ நீட் டு அக்செப்ட் இட். ஸோ உங்கள் பர்சன் என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் அதில் பிஸியாக இருக்கிறேன், அதை நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே. அண்டு எஸ், அதனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 செகண்ட். 10 of Swords, Ace of Cups, then 2 of Swords. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு சில பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, இதில் எப்படி ரீகன்சிலேஷனை ஏற்படுத்துறதுன்னு தெரில. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். பிஸியாக இருக்கிறதுனால இதில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டு இருக்கலாம். அண்டு ஒரு சப்போஸ் பிரேக்கப் அப்படின்னா இந்த பிரேக்கப் அவங்களுக்கும் ஒரு பெயினை வந்து கொடுக்க தான் செய்யுது. சரிங்களா? அவங்களும் என்ன பண்ணன்னு தெரியாமல் தான் தவிச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் கிடைக்குது. ஓகே. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஃபினான்ஷியலி இல்லை ஸ்டேட்டஸில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் ஜாப்பு போயிட்டுருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அண்டு ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து அதுதான் ரீகன்சிலேஷன், மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஒரு சிலர் வந்து நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டதாக கூட நினைக்கலாம்.
உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட், எயிட் ஆஃப் வான்ஸ். ஸோ வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், ரீயூனியன் எதிர்பார்க்குறீங்க. ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின், ரைட்? ஒரு முடிவு எடுக்கணும், இந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், இதில் ஹோப்பே இல்லாத மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன் வந்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது மாதிரி இதில் வந்துட்டு உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இதுதான் ஒரு சரியான டைம் பீரியட், இப்போ வந்து ரீயூனியன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கூட உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஒரு ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ஒரு வேளை இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ஹோப். ஒரு ஹோப்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, பட் தேர் இஸ் அ ஹோப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுக்கணும், அதுவும் வந்துட்டு ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தெரியுது. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிபார்ச்சர், I am leaving from your life for many reasons. இப்போ வந்து இது வந்து கரண்ட் எனர்ஜி தான் அந்த மாதிரி தெரியுது. பிகாஸ் இங்கே ஐ எம் பிஸி வித் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை அவங்க லைஃப்லேருந்து லீவ் ஆகுறீங்களோ அப்படின்னும் நினைக்கலாம். ஸோ இல்லை அவங்க வந்து ஜஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மேபி நீங்கள் லீவ் ஆகிருக்கீங்களோ, ஒரு சிலர் நீங்கள் விலகி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பெயினை மறைக்கிறதுக்கு அவங்க மீதி வேறு பொறுப்புகளில் பிஸியாக வச்சுக்கிறாங்க தன்னை தானே வந்துட்டு. அந்த மாதிரி இருக்குது. அவங்க எதிர்பார்க்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கமிட்மெண்ட்டு, ஒரு நியூ பிகினிங். ஓகே, அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. த்ரூ யுவர் இன்ட்யூஷன் மூலம், உங்கள் உள்ளுணர்வு மூலமாக அவங்க சில செய்திகளை அனுப்புகிறாங்களோ மீனராசிக்காரங்க. உங்களுக்கு அதிகமான ஒரு இன்ட்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் வாட்டர் சைனுக்கு. யா, ஸோ அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் எஃபோர்ட் போடணும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படணுன்ட்டு நீங்கள் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்களை வந்து அவங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக தான் பார்க்குறாங்க. ஓகேவா? சம்வாட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஓகே, வித்தியாசமாக இருக்குது. சப்போஸ் ஒரு சிலர் மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த மேரேஜ் லைஃப்பை நல்லா கொண்டு போகிறதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடணும்னு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் இந்த ஒரு சிலருக்கு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த மேரேஜ் அப்படின்றதுலேருந்து நான் விலகி இருக்கேன் இப்போதைக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்கள்ட்ட வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய புதிய விஷயங்களை வந்து நான் எஃபோர்ட் போடணும், நான் பண்ணணும், என்ன நான் கவனிச்சிக்கணும், நான் இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு நல்ல பொசிஷன் போகணும், அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹார்ட் பிரேக். ஐ ஹேட் மை செல்ஃப் ஃபார் பிலீவிங் யூ அகெயின் அண்ட் அகெயின். பார்க்கலாம் வாட் இஸ் இது என்ன சொல்ல வருது. ஏஸ் ஆஃப் கப்ஸ்.
சேரியட். செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த 2 வீக்ஸில் வந்து ஓவர் இமோஷ்னல் ஆக வேண்டாம். ஓவர் இமோஷ்னல் ஆகி ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றின மெசேஜஸ் தான் வருது. ஸோ உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. ஓவர் இமோஷ்னல் ஆக வேண்டாம். கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். பாஸ்ட்டே நினச்சி ஹார்ட் பிரேக் ஆக வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் திஸ் இஸ் அ மெசேஜ் ஃபார் யூ அலோன். யார் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கானது. உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி கான்சென்ட்ரேட் நீங்கள் பண்ணணும். ஓகே, ரீயூனியன் வருமா வராதா அப்படின்றது உங்களுடைய இன்ட்யூஷனுக்கே தெரியும். உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும், அதை கவனிங்க. செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஒரு 15 டேஸ்க்கு வந்து நீங்கள் உங்களை வந்துட்டு கேர் பண்ணுறதோ லவ் பண்ணுறது அதில் கவனம் செலுத்தணும். உங்களுடைய ஒர்க்கில் வந்து கவனம் செதறாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துப்பீங்க. அந்த ஒரு எனர்ஜி தான் இங்கே பார்க்க முடியுது. பாஸ்ட் நினச்சி கவலைகள் இருக்கலாம். கொஞ்சம் விஷயங்கள் டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயங்களில் ஒரு மூமெண்ட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஃபைன். ஸோ 2 ஆஃப் கப்ஸ் இருக்கிறனால எனக்கு இங்கே இன்னொன்று பார்க்க முடியுது. ஹார்ட் பிரேக் மாறி ஒரு ரீயூனியனும் ஏற்படலாம். அதுக்கான சான்ஸும் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ ரீயூனியன் டிலே ஆகிட்டே இருக்குதா, பட் அதில் வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வின்-வின் சொல்யூஷன். ஸோ மற்றவங்களோட சேர்ந்து ஒரு இணக்கத்தோடு நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போக பழகணும். ஃபேர் டெசிஷன், ஒரு நல்ல ஒரு முடிவாக வந்து நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்டு. அதுதான் உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கோங்க. எல்லாமே வந்து சரியாகும், ஹீல் ஆகும் கண்டிப்பாக. 2 ஆஃப் கப்ஸ் இங்கே 2 டபுள் டைம் வந்துச்சுங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அருகில் வருது, ரைட்டா? ஒரு ரீயூனியன் அப்படின்றது தெரியுது கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒருத்தருக்குள்ள ஒரு 2 பேருக்கு நடுவில் உள்ள லவ் வந்துட்டு ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு பார்க்க முடியுது. சப்போஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு மதிச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? என்ன தான் சேலஞ்சபிளாக போயிட்டு இருந்தாலும் இன்னும் அங்கே வந்து இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வளர்கிறதுக்கான அறிகுறி இருக்குது. ஓகே, வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். ஓகே, எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ அது என்ன அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுங்கள். ஓகே, அது இனிமேலும் அது மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்றதில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கலாம். கீப் ஆன் ஓப்பன் மைண்ட். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை உங்கள்கிட்டருந்து உங்கள் பர்சன் வித்தியாசமாக இருக்கலாம். இருந்தாலும் எல்லோரும் ஒன்று போல் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஒரு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருங்க. It is safe for you to love. Open your heart to give and receive the highest energy of all. ஸோ எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்பு காட்டலாம். இல்லை ஈவன் இது உங்கள் பர்சனை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு பழகணும். ஸோ தேட் யூ கேன் ரிசீவ். மறுபடியும் அது உங்களே வந்து சேரும். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், யோர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. வாவ், நைஸ். கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படும். நம்பிக்கையோடு இருங்க. பாருங்கள், பி அசர்ட்டிவ், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்பிக்கையானவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னா தாராளமாக அதை வந்து கேளுங்க. ஏஞ்சல்ஸ்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, குலதெய்வத்திட்ட கேளுங்க. ஓகேவா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது வீடு முடிஞ்சால் சோலைமலை போயிட்டு வரலாம். ஓகே,
ஒரு ஞானத்தை உங்களுக்கு குடுக்குறாரு முருகர். இந்த சிச்சுவேஷன் மூலமா உங்களுக்கு தேவையான ஒரு ஞானம். ஓகேவா? எப்படி ஔவையார்ட்ட போயி சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாரு இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஓகே. இறை அருள் கண்டிப்பா வேணும். மெய்யறிவு வேணும். வெறும் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுறது நல்லது. ஸோ தட் உங்களுக்குள்ள ஏன்னா ஆமாம், உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு புரிதல் வரும். ஸோ கல்வி அறிவையும் தாண்டி நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதுவும் வேணும். ஓகே, இறைத்தன்மை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்க மெசேஜ் பார்க்கும்போது. ஸோ சோலைமலை முருகரை வழிபடுங்க. ஓகேவா? மனநோய் தீரும். கண்டிப்பாக வந்து அவரை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கான மனப்பிரச்சனைகள் வந்து தீரும் சொல்கிறாரு. ஆனால் தீர்ந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட போகுது. உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல. அப்போது உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வச்சுக்க பழகுங்க. ஓகேவா? லோ எனர்ஜிக்கு போக தேவையே கிடையாது. எப்போவுமே எண்ணங்களை வந்து உயர்வாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பற்றியே பேசாமல், இப்போ யாரோ நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியே பேச பேச எனர்ஜி லோ ஆகும். இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதே கூட நினைக்கவே தேவையே கிடையாது. பேசிட்டாங்களா லெட் இட் பி அப்படியே விட்டுட்டு நம்ம அதை மைண்டுக்கே கொண்டு வரக்கூடாது. அந்த தாட்டு வரும்போது அதை வரவிடாமல் பண்ணிடணும். ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரில. ஒரு விஷயம் வருது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அதை நினைக்காம அப்படி மைண்டை டைவர்ட் பண்ணிடணும். அப்போ அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த லோ எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம அதிலேருந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி வெளியில் வர முடியும். ஓகே. ஸோ உங்களுடைய மனநோய் வந்து தீரும்னு சொல்கிறாரு. அதனால் உயர்ந்த எண்ணங்களை வச்சுக்கோங்க. அது உங்கள் லைஃப்பும் உயர்வாக அமையும். ஓகேவா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.